அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய மரணம். அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அந்த மரணம் ஹார்ட் அட்டாக்கால் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற சம்பவம் அனைவருக்கும் தெரியும். இப்போ அந்த சம்பவத்தை பற்றி நம்ம விளக்க போகிறதில்ல. இது எப்படி நடந்துச்சு, அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பகிர்ந்துக்க போகிறதில்ல. ஏன்னா பொதுவாக எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அது எப்படி நடந்துச்சு, அது எங்கே இருந்தாங்க, அந்த நேரத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான தகவலை எதையுமே நம்ம அதிகமாக பகிர்ந்துக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அதற்கான விளக்கங்கள் சொல்வதற்கான வேறு ஊடகங்கள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் அந்த தகவல்களை தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நாம் எப்பவுமே அந்த தகவலை ஒரு நிமிடத்தில் முடிச்சுட்டு, நடந்த சம்பவத்தை ஒரு நிமிடத்தில் முடிச்சுட்டு, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இனி வருங்காலங்களில் நம்ம எப்படி மாற்றிக்கணும், திருத்திக்கணும், அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, இதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த நடிகர் இறந்தது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு காரணம் அனைவருக்கும் தெரிஞ்சாலுமே கூட, இது அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம விட முடியாது. காரணம் என்னென்னா, சமீப காலமாக அதிகமான இளைஞர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இப்போ அதிகமாகிடுச்சு. 30 வயசு பையன், 28 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்லாம் வரவா போகுது, அதெல்லாம் ஒரு 50-60 வயசு ஆகும்போது இந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி சின்ன வயசு பசங்க கூட ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்க. அப்போ இந்த வயசில் ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் வருது. அப்படிங்கிற நிலைமை மாறுறதுக்கு என்ன காரணம்? வாழ்வியலில் எந்தெந்த வகையில் நம்ம மாற்றங்கள் உருவாக்கிக்கணும். 2 வகையான மாற்றங்கள் நிச்சயமாக உருவாக்க வேண்டும். ஒன்று மனதளவில் உருவாகக்கூடிய மாற்றங்கள், இரண்டாவது உடலளவில் உருவாகக்கூடிய உணவு வகையில் உருவாகக்கூடிய மாற்றங்கள். மனதளவில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக வேண்டும்? பிறந்த குழந்தை ஆரம்ப காலங்களில் பள்ளியில் படிக்கிறதுலேருந்து ஒரு கல்லூரி முடிகிற வரைக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டிய காலகட்டமான வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம படித்த பள்ளி காலங்களையும் கல்லூரி காலங்களையும் திரும்ப நமக்கு கிடைக்காதா, அப்படி ஒரு மகிழ்ச்சியான காலங்கள் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதன் பிறகு திருமணமான பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இயல்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிறந்த எல்கேஜி குழந்தையிலிருந்து அதற்கான அழுத்தம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஆரம்பித்து விட்டது. எல்கேஜி குழந்தைக்கு அம்மா வாயை திறந்து அம்மான்னு சொன்னால் உடனே கொண்டு போய் அதை ஏதோ ஒரு எல்கேஜி யூகேஜியில் அமுத்திட வேண்டியது. அந்த குழந்தைக்கு ஆனால் அவனா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டியூஷன், எல்கேஜிக்கே டியூஷனு. அந்த அளவுக்கு அந்த குழந்தை காலையில் 6:30 மணிக்கு எழுப்பி 7-7:30 அனுப்பிச்சி விட்டோம்னா நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஐடியா பண்ணிக்க வேண்டியது. இங்கே வந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் டியூஷனுக்கும் அனுப்பிடலாம் அப்படின்னு. அப்போ பேரண்ட்ஸுகளோட தொடர்பு இல்லாத குழந்தைகளாகவும், எந்நேரம் மண்ணழுத்து இதை படிச்சு அதை படிச்சு அப்படின்னு அந்த புக்கை கண்டாலே விருப்பப்படுற மாதிரியும், படிப்புங்கிறதுக்காகவும் அதற்காக கொடுக்கக்கூடிய அழுத்தங்களும் ரொம்ப அதிகம். படிப்புங்கிறது முக்கியம் தானே நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக இருந்தாலுமே கூட அதை ஒரு நாம் கற்றுக்கொண்ட போது அது விளையாட்டாகவும் ஒன்றுக்கொன்று ஒரு சந்தோஷமாகவும் இடையில ஒவ்வொரு ரிலாக்ஸ் கிடைக்கிற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு கிளாஸில் 7 பீரியட் இருந்துச்சுனாக்கா அதில் எப்படி ஒரு 2 பீரியட் ஒரு பீரியட் பிடி இருக்கும், ஒரு பீரியட் லெசர் பீரியட் இருக்கும். அந்த பீரியட் கொஞ்சம் அந்த சந்தோஷமாக நண்பர்களோட பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 7 பீரியடுனாக்க 7 பீரியடுமே கரெக்டாக கிளாஸ் வைக்கிற மாதிரியான ஐடியா பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு ஆகிக்குது. ஒரு மாஸ்டர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மாஸ்டர் ரெடியாக நிற்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, ஒரு ஜாலியாக கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் நம்ம பகிர்ந்துக்க முடியதில்லை. அப்படிங்கிற அளவுக்கு பள்ளியிலிருந்தே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அவங்களுக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதெல்லாம் ஒரு 25 வயசுலேயும் ஸ்டார்ட் ஆகுங்கிறதெல்லாம் இல்லை. இது இனி வருங்காலம் இதை விட நிச்சயமாக மோசமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வருது அப்படின்னா, இந்த கால சூழலை மனித வாழ்க்கைங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு தகுந்த மாதிரியான சூழல் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நமக்கு ஒரு சூழலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பொழுது அதற்கான வேலைகளில் பிஸியாக இருக்கும் பொழுது அதனால் அதை கரெக்டாக பண்ணணும், அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அது டவுன் ஆகும் பொழுது இப்படி டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் மனித வாழ்க்கை அப்பானாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டவுன் ஆனாலும் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ இந்த இரண்டையும் அப்போ அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலையும். இப்போ அது பிரச்சனை இல்லை. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் பிரச்சனை. அப்போ மேலே போகும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், கீழே வரும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ ஒருவேளை நம்ம கீழே வர்றோம் அப்படின்னா அதனால் அந்த சொசைட்டியில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க, சமூகம்,
அந்த இடத்துல வந்து நம்ம கீழே வந்துட்டோம் அப்படிங்க வெளியே காட்டக்கூடாதுங்கிறதுக்காக கடனை வாங்கி மெயின்டைன் பண்ணுறது, அது வட்டிக்கு மறுபடியும் வட்டி வாங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது அது அதிகப்படியான அழுத்தத்துக்கு நம்ம ஆளாகிறோம். ஆனால் கீழே வர்றோம் அப்படிங்கம்னா அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கான வேலையை நம்ம செய்கிறோம். அதே சமயத்தில் அது நடக்கலைன்னா அந்த சூழலுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். நம்ம காரில் போயிட்டுருக்குறோம், பைக்கில் போகிற சூழல் வந்துச்சுன்னா பைக்கில் போய்க்க வேண்டியது தான், அல்லது சைக்கிளில் போகிற சூழல் வந்தால் சைக்கிள் போய்க்க வேண்டியது தான். இல்லை 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்கிறதுக்காக நம்ம சிந்தனைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. சூழல் எப்படி போகுதோ அப்படி நம்ம மாறிக்க வேண்டியது தான். அந்த 4 பேருக்காக நம்ம கடன் வாங்கி இப்போ காரில் போக வேண்டிய அவசியம் தேவையில்லாதது. இதுதான் பிரச்சனையை உருவாக்கும். இப்படி ஒவ்வொன்றா பிறருக்காக வாழும் பொழுது மற்றவங்க என்ன நினைப்பாங்க இப்படி, அல்லது நம்மளோட எதிர்பார்ப்பு நடக்காத போது அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாமல் அது ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகி, ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்காது. நம்ம எதை வேண்டுமானாலும் அடைவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். அது ஒருவேளை நடக்காத போது அடுத்த நிமிடமே நம் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இதுவரை நாம் முயற்சி செய்தது, நாம் அதற்காக மனம் வருந்தியது, நம்ம இழந்த இழப்புகள் எல்லாமே நமக்கு அனுபவங்கள், அவ்வளவுதான். அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதை திருத்திக் கொள்ள வேண்டும். புத்தக அறிவு இருக்கும் அளவிற்கு வாழ்வியல் அறிவு தெரிவதில்லை. ஏன்னா அதற்கான காலமோ சூழலோ அவங்களுக்கு தரப்படுவதே இல்லை. ஒரு உறவினர்களோட சேருவதற்கு, ஒரு வெளி உலக தொடர்புகளோட நல்லது கெட்டது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சாதாரண ஏழையாக இருக்கிறவங்க ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க எப்படி நிம்மதியாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் எந்த சூழலும் இப்போது அமைக்கப்படுவதில்லை. அவர்கள் ஒரு கூண்டுப்பட்டிக்குள்ளே அடைச்சது போல் வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க, அதுக்குள்ளேயே வாழ்கிறாங்க. வெளி உலகங்கள் தெரியாதனால எப்படி மனதை ஹேண்டில் பண்ணி பக்குவம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கான பக்குவங்கள் தெரியாதனால உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. யார் ஒருவருடைய இதயத்தில் சிரிப்பும் அன்பும் அமைதியும் நிம்மதியும் இருக்கிறதோ அந்த மனதில் அந்த இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பே நிச்சயமாக கிடையாது. குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பில்லை. மூன்றாவதாக ஞானமடைந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த மூணு பேர்த்துக்குமே மனதில் சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் நிம்மதியற்றத்தனத்தையும் தூக்கத்தை கெடுக்கும் விஷயங்களையும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் அவங்க வச்சுருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை முறை. இரண்டாவது காரணமாக தூக்கம் கெடுறதுங்கிறது ரொம்ப அதிகம். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்க வேண்டியது, பிறகு 12-1 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இரவு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கட்டாயமாக தூங்க வேண்டிய காலம். அந்த நேரத்தில் தான் ஹெவி உணவு எடுத்துக்கிறது, அந்த நேரத்தில் தான் தூக்கம் கெடுறது. இது மாதிரியாக நடைமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்றிட்டு வர்றது, இது இயற்கைக்கு எதிரான செயல். இந்த செயல் செய்யும்போது அதற்கான தண்டனையாக நிச்சயமாக ஹார்ட் அட்டாக்காக அது மாறும். இரவு உணவு 7 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். 7லேருந்து 8 மணிக்குள்ளே அதிகபட்சம் முடிச்சிருங்க. அதிகபட்சம் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் படுத்துருங்க. அப்படி படுக்க போகும்போது ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னா 2-3 நிமிஷத்தில் நீங்கள் சாப்பிட்ட உணவும் 90% ஜீரணமாகிருக்கும், வயிறு ஃப்ரீயாக இருக்கும், படுத்தோன்னு நிம்மதியாக தூங்கிடலாம். ஸ்ட்ரெஸ்ஸு அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கான விஷயம். இரண்டாவது தூக்கம்ங்கிறது மிக முக்கியம். அதற்கான வாழ்வியல் முறையும் நிச்சயமாக மாற்றிக்கணும். மூன்றாவது உணவு முறை பழக்க வழக்கத்தில் சாப்பிடக்கூடிய உணவு முறை நல்லபடியாக ஜீரணமாகணும், நல்லபடியாக வெளியேறணும், நல்லபடியாக ஜீரணமாகணும். அப்படின்னா வாரத்தில் 7 நாளும் பருப்பு ஐட்டம் எடுத்துக்க வேண்டியது. பருப்பு இருக்கக்கூடிய பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு எல்லாமே கேஸ்ட்ரிக், எல்லாமே காற்று அதிகமாக உள்ளது. பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய நிலநீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் அது காற்று பூதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகள் தொடர்ச்சியாக 7 நாள் எடுத்துக்கிறாங்க, அல்லது 6 நாள் எடுக்கிறாங்க. பருப்பு இல்லாத நாளே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ காற்று ஏற்கனவே சாப்பிட்டு அஜீரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு காற்று அதிகமாக இருக்கும் பொழுது, மேற்கொண்டு காற்று அதிகமாக உள்ள உணவுகளையும் தினசரி கொடுக்கும் பொழுது அந்த காற்று கீழ் நோக்கி நகர்ந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மேல் நோக்கி நகர்ந்தால் நெஞ்சுக்குள்ளே வலிக்குது, கழுத்துக்குள்ளே போனால் கழுத்துக்குள்ளே வலிக்குது, இடுப்பில் வலிக்குதுங்கிறதுக்கான பதில் சொல்கிறாங்க. ஒருவேளை ஹார்ட்டுக்குள்ளே நுழைந்தால் அதுவே ஹார்ட் அட்டாக்காக மாறிவிடும். மன ரீதியாக தூக்கம், உடல் ரீதியாக உணவு வகைகள் எப்படி அஜீரணமாகக்கூடிய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, அது எப்படி காத்தா மாதிரி உங்களுக்குள்ள அட்டாக் உருவாக்குதுங்கிறதுக்கான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பார்த்துக்கிட்டு அந்த தவறுகளை, இந்த 3 தவறுகளையும் திருத்தி மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.